Hi friends, good morning. Previously வந்து பார்த்தீங்க அப்படின்னா obstacle avoiding car அதுக்கான abstract block diagram applications advantages பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா obstacle avoiding car அந்த கான்செப்டுக்கான கோட் ப்ளஸ் சிமுலேஷனை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போட வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம ஆஸ் இன்க்ளூட் லிக்விட் கிறிஸ்டல் .h எல்சிடிக்கான லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆஸ் டிஃபைன் M1 ஃபார்வர்டு, M1 ரிவர்ஸ், M2 ஃபார்வர்டு, M2 ரிவர்ஸ் அப்படின்னு 7th பின்லேருந்து 4th பின் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஆர் சென்சார் வந்து 3rd பின்னில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். டிஃபைன் ஐஆர் இதுக்கு முன்னாடி எல்லாமே என்ன இப்போ ஐஆர் சென்சார்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 2nd பின்னில் வந்து யூஸ் பண்ணேன், டிஜிட்டல் பின் சென்சார்ஸ் எல்லாமே. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3rd பின்னில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட் கிறிஸ்டல் 13th பின் வந்து என்ன பண்ணியிருக்கேன், நம்ம வந்து ஆர்எஸ்லையும் ஆர்டபிள்யூ பின் வந்து கிரவுண்டாகவும் எனேபிள் பின் வந்து 12th வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். 11th பின் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பஸ் 4ல் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். 10th பின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா பஸ் 5ம், 9th பின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா பஸ் 6ம், 8th பின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா பஸ் 7லேயே வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து எல்சிடிக்கான கனெக்ஷன்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. வாய்ஸ் செட்டப் என்ன நீங்கள் 16x12 வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அதில் LCD.setClass 0,0ல் LCD.print obstacle avoiding அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். LCD.setClass 0,1ல் என்ன பண்ணுங்க ரோபோட் ஐஆர் அப்படின்னு நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். ஓகே, டிலேயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 seconds வெயிட் பண்ண சொல்லிட்டு LCD.clear M1 ஃபார்வர்டு அவுட்புட், M1 ரிவர்ஸ் அவுட்புட், M2 ஃபார்வர்டு அவுட்புட். அப்படியே என்ன பண்ணுங்க அந்த 4 பின்ஸுமே வந்து நான் அவுட்புட்டாக டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஏன்னா எந்த ஃபார்வர்டில் ரொட்டேட் ஆகணுமா ரிவர்ஸில் ரொட்டேட் ஆகணுமா எல்லாமே நான் தான் சொல்ல போகிறேன். அப்படிங்கிறத வந்து எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கேன் நான் வந்து அவுட்புட்டாக செட் பண்ணியிருக்கேன். இன்புட் வந்து என்னென்னா ஐஆர் சென்சார் மட்டும் தான் இன்புட்டாக நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்ட்டு சென்சார் ஸ்டேட் ஈக்குவல் டு டிஜிட்டல் ரீடு ஐஆர். அப்போ ஐஆர் சென்சார் வந்து டேட்டா வருதா இல்லையான்னு செக் பண்ணுறேன். டேட்டா எதுவும் வரல அப்படின்னா எனக்கு என்ன பண்ணேன், மோட்டர் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ மோட்டார் ரன்னிங் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 ஸ்டேட்மெண்ட் எழுதிருக்கேன், ஒன்று வந்து இஃப், இன்னொன்று வந்து எல்ஸ். இப்போ எனக்கு சென்சார் வந்து டிடெக்ட் ஆகவே இல்லை. அப்போ என்ன பண்ணணும், LCD.setClass 0,0ல் LCD.printல மோட்டார் ரன்னிங், LCD.setClass 0,0,1ல் ஃபார்வர்ட் டைரக்ஷன் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கேன் மோட்டார் ஃபார்வர்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, மோட்டார் ஃபார்வர்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கீழே தான் ரைட் பண்ணுங்க. இப்போ வாய்டு மோட்டார் ஃபார்வர்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன். டிஜிட்டல் ரீடு M1 ஃபார்வர்டு ஹை. ஏன்னா மோட்டர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 பின் இருக்கும். ஒன்று என்ன பின் இருக்கும் பாசிட்டிவ் பின்னு, அனதர் பின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் பின் இருக்கும். அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா பாசிட்டிவ்க்கு ஓகே பாசிட்டிவ் சிக்னலுக்கு பாசிட்டிவ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து என்ன டைரக்ஷன் அப்படின்னா ஃபார்வர்ட் டைரக்ஷன். அதே பாசிட்டிவ்க்கு நெகட்டிவ் டைரக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே பாசிட்டிவ்க்கு பாசிட்டிவ் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபார்வர்ட் டைரக்ஷன். ஓகே, பாசிட்டிவ்க்கு பாசிட்டிவும் நெகட்டிவ்க்கு நெகட்டிவும் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபார்வர்ட் டைரக்ஷன். அதே வந்து பாசிட்டிவ்க்கு இது வந்து ஒரு லாஜிக் முடிஞ்சிருச்சு. அடுத்த லாஜிக் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பாசிட்டிவ்க்கு நெகட்டிவும் ஓகேவா, பாசிட்டிவ்க்கு என்ன பண்ணுறோம் நெகட்டிவ் வோல்டேஜ் அப்ளை பண்ணுறேன், நெகட்டிவ்க்கு பாசிட்டிவ் வோல்டேஜ் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரிவர்ஸ் டைரக்ஷன் வந்து ரொட்டேட் ஆகும். ஓகே, அப்போ அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மோட்டரை வந்து பாசிட்டிவ்க்கு பாசிட்டிவ் அப்படிங்கிறப்ப பின்ன வந்து ஹை பண்ணுறேன். ஏன்னா பாசிட்டிவ் வயர் வந்து ஹை பண்ணால் அப்போ 5 வோல்ட் போகும். அடுத்த பின்ன ரிவர்ஸ் பண்ணேன், லோ பண்ணேன் அப்படின்னா என்ன தான் லோ வோல்டேஜ் போகும், அப்போ கிரவுண்டு. அடுத்த பின் என்ன பண்ணுறேன் பாசிட்டிவ் பண்ணிட்டு அடுத்து கிரவுண்ட் பண்ணிடுறேன். அப்போ இது வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும். உங்களுக்கு ரிவர்ஸில் போகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம லாஜிக் எழுதணும். அதுவும் என்ன இப்போ இந்த கோலிங் வந்து எழுதிருப்பேன் பாருங்க. டிஜிட்டல் ரீடு M1 ஃபார்வர்டு வந்து லோ பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஹை பண்ணால் இப்போ லோ பண்ணியிருக்கேன். அடுத்து இங்கே என்ன பண்ணியிருக்கேன் M2 ஃபார்வர்டு லோ. ஓகே, M2 ரிவர்ஸ் வந்து ஹை பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு பின் ஹை ஒரு பின் லோ. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின் வந்து என்ன லோவில் இருக்குது, 2nd பின் ஹையில் இருக்குது, 3rd பின் லோ, 4th பின் ஹை. இப்போ இங்கே ஃபார்வர்ட் டைரக்ஷன் பாருங்கள், ஃபஸ்ட்டு பின் ஹை, 2nd பின் லோ, 3rd பின் ஹை, 4th பின் லோ. அப்போ அப்படியே இன்வெர்ஸாக தானே இருக்குது. அப்போது ஃபார்வர்டு பாசிட்டிவ் கொடுத்தா என்ன ஆகும் ஃபார்வர்ட் டைரக்ஷன், பாசிட்டிவ்க்கு நெகட்டிவ் கொடுத்தாலும் பாசிட்டிவ்க்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு நெகட்டிவ் கொடுத்தீங்கன்னா ஃபார்வர்ட் டைரக்ஷன், பாசிட்டிவ்க்கு நெகட்டிவும் நெகட்டிவ்க்கு பாசிட்டிவும் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன். ஓகே, அடுத்து மோட்டார் ஸ்டாப்னா என்ன பண்ணணும், எல்லா பின்னையுமே நீங்கள் லோ பண்ணீங்க அப்படின்னா அர்த்தம் மோட்டர் வந்து எந்த ஒரு டைரக்ஷனுமே ரன் ஆகாது. ஓகே, இப்போ அதான் இங்கே ரன் பண்ணியிருக்கேன், மோட்டர் ஃபார்வர்டுன்னு போயிடுச்சு. அடுத்து சென்சார் டிடெக்ட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும் 0 வரும். 0 வந்துச்சுன்னா என்ன ஆகும் LCD.setClass 0,0ல் மோட்டார் ஸ்டாப்டு அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிட்டு LCD.setClass 0,1ல் கீழே வந்து எந்த ஒரு லெட்டரும் நமக்கு பிரிண்ட் பண்ண வேண்டாம், மோட்டார் ஸ்டாப்புங்க ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணும். அப்படி கால் பண்ணால் என்ன ஆகும் எல்லா பின்னுமே நான் லோ பண்ணியிருக்கேன். அப்போ லோ பண்ணால் மோட்டர் வந்து ஸ்டாப் ஆகிடும். இப்போ அந்த கோடை வந்து நம்ம கம்பைல் பண்ணலாமா, ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி கோடை வந்து கம்பைல் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள், இதில் வந்து எந்த ஒரு எரர்ஸும் இல்லை. இப்போ என்ன பண்ணலாம், என்னோட சிமுலேஷனை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இல்லை ஆர்டினோ சிமுலேஷன் போட்டு சரியா ரைட் கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் ஃபைல் ஆர்டினோவை ரைட் கிளிக் பண்ணி
ப்ரோக்ராம் ஃபைலை கிளிக் பண்ணுறது. அதில் obstacle avoiding car dot x 7:34 நமக்கு எனக்கு என்ன இருக்குது, ஃபைல் வந்து ஜெயிண்ட் ஆகிருக்கு. இப்போ நான் ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ப்ரோக்ராம் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹார்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுறேன். இங்கே வந்து ஹார்ட்வேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா L298 மோட்டார் டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் எனேபிள் ஏ, எனேபிள் பி, சென்ஸ் ஏ, சென்ஸ் பி நாலுமே என்ன பண்ணியிருக்கேன், ஹை பண்ணியிருக்கேன். ஓகே, 5 வோல்ட் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எந்த in1, in2, in3, in4 இதுக்கு மட்டும் தான் இன்புட் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 2 கிரவுண்டு பின் இருக்குது அப்படின்னா விஎஸ்க்கும் கிரவுண்டு தான் பண்ணியிருக்கேன், கிரவுண்டுக்கும் கிரவுண்டு தான் பண்ணியிருக்கேன். விஎஸ் அப்படின்னா வோல்டேஜ் சோர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது சோர்ஸ் பின்னுக்கு வந்து கிரவுண்டு கொடுத்துருக்கேன். விசிசி அப்படின்னா 12 வோல்ட் நம்ம யூஸ் பண்ணது 12 வோல்ட் அப்படிங்கிறப்போ அந்த 12 வோல்ட் நீங்கள் கொடுக்கும்போது பவர் லைன் எரர் வரும். அந்த பவர் லைன் எரரை வந்து எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா எனக்கு என்ன பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமாண்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை அப்படின்னா ஒரு வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அப்போ அந்த பவர் லைன் எரரை வந்து நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னா டிசைன் கான்ஃபிகர் பவர் லைன்ஸ் அதில் போய்ட்டு என்ன பண்ணணும், விசிசி அப்படின்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 12 வோல்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இந்த சைடு இருக்கும் அன்கனெக்டட் பவர் நெட்ஸாக இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கிட்ட ஆட் ஆயிரும். ஓகே, பவரில் வந்து கனெக்ட் ஆகிடும். அப்புறதுக்கப்புறம் நமக்கு அந்த பவர் லைன் எரர் வராது. மோட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எண்டு வந்து அவுட் 1லையும் அனதர் எண்டு வந்து அவுட் 2வும். ஏன்னா நமக்கு வந்து ஃபார்வேர்டு ஸ்டாப்பு ரிவர்ஸ் டைரக்ஷன் வந்து நம்ம கொண்டு போகலை. வேணும் அப்படின்னா ஃபியூச்சரில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதோட சிம்மிஷன் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன பண்ணிருக்கேன், நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன இருக்குது, obstacle avoiding ரோபோட் கார்னு பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ எனக்கு என்ன ஆகும், மோட்டர் ஸ்டாப் அப்படின்னு பிரிண்ட் ஆகுதான். ஏன்னா நான் வந்து இங்கே சுவிட்சை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து obstacle இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் சுவிட்சை ரிலீஸ் பண்ணுறேன் பாருங்கள், மோட்டார் ரன்னிங் ஃபார்வேர்டு. இப்போ என்ன ஆகுது, மோட்டர் வந்து ரன்னிங் ஆகுதா, ஃபார்வேர்டு டைரக்ஷன் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. அப்போ வந்து நமக்கு மோட்டர் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ நான் வந்து சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள், உடனே ஆஃப் ஆகிடும். ரிலீஸ் பண்ணுறேன் ஆன் ஆகும். சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் மோட்டர் ஸ்டாப்னு பிரிண்ட் ஆகும். அடுத்து ரிலீஸ் பண்ணால் மோட்டர் ரன்னிங். நான் வந்து சுவிட்சை ப்ரெஸ் பண்ணாமல் விட்டுனா என்ன ஆகும், மோட்டர் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, நான் வந்து 5 செகண்ட்ஸ் சொல்ல நான் ப்ரெஸ் பண்ணி தான் வேணும்னு அவசியமே கிடையாது. அதுபோல் கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒயில் லூப்பில் எழுதிருக்கோம், வாயில் லூப் ஃபங்க்ஷன் எழுதிருக்கோம். அப்போ லூப் ஃபங்க்ஷன் எந்த மாதிரி என்ன ஆகும், கோடு வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். இந்த கான்செப்ட்டில் வந்து யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கோடிங்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். அதுக்கான காஸ்ட் எவ்வளோ நான் சொல்கிறேன், அந்த அமௌண்ட் சார்ஜஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கோடு வந்து ஷேர் பண்ணுவேன். ஓகே, அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.